சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கராத்தே பயிற்சியாளரான நடராஜ். கின்னஸ் சாதனைகள் உட்பட 97 வகையான சாதனை நிகழ்வுகளை நிகழ்த்திய இவர் தனது 98வது சாதனையை இன்றைய தினம் நிறைவு செய்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசன பயிற்சியில் மிகவும் முக்கியமான பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மூக்கின் துவாரம் வழியாக லாரி சக்கரங்களில் பயன்படுத்தப்படும் 3 டியூபுகளில் காற்று நிரப்பி தனது சாதனையை அரங்கேற்றினார். 9 நிமிடம் 45 வினாடிகளில் நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனையை வேர்ல்ட் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகரித்து அதற்கான சான்றிதழை வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் மூச்சு பயிற்சி முக்கியம். எனவே அனைவரும் மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். நடராஜனின் இந்த சாதனையை அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் பாராட்டினர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் ஆயக்கலைகள் 64 சொல்கிறாங்க. அந்த ஆயக்கலைகள் 64 எல்லாத்துக்கும் முன்னோடியான கலையான யோகக்கலை. அந்த யோகக்கலை மூலிமா இன்றைக்கி பிராணாயாம பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சு பயிற்சி மூலிமா இன்றைக்கி ஒரு சாதனை பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மூக்கு துவாரின் வழியாக இந்த டாரஸ் டியூப் பார்த்திங்கன்னா 3 டியூப் இருக்குது. இந்த 3 டியூப்பையும் என்னுடைய மூக்கு துவாரை வழியாக ஏரை ஃபுல் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய 98வது உலக சாதனை. இது எதுக்காக நான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் நலக்குறைவால் எல்லாம் ஹாஸ்பிட்டலு, மெடிக்கலு, இன்னும் சொல்லப்போனால் ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷரு, சுகர்னு நிறைய கம்ப்ளைண்ட்டால் நிறைய உயிர் சேதங்கள் ஆகுது. வயசாகி சாகிறது அது இயற்கை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25-30 வயசுலேயே உயிர் போகிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் உடல் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஏழை எளிய மக்கள் முதல் பணக்கார வர்க்க மக்கள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த பிராணாயாம பயிற்சி மூலிமா நான் அந்த சாதனை பண்ணியிருக்கேன்.